லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 300 கிராம்ஸ் வந்து கடலை மாவு எடுத்தேன். அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா திக்காக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்றி நல்லா கரைச்சிங்கன்னா லம்ப்ஸ் எதுவும் கட்டி கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாது. மாவு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக தான் கரைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் ஊற்றி பொரிக்கும் போது என்ன தான் குக் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப வந்து கிறிஸ்பியாக இருக்காது. நல்ல சூடான எண்ணெயில் இந்த பூந்தி போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். மேக்ஸிமம் நடுவில் எல்லாமே கீழே வந்து செட்டில் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாமே பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். சுகர் வந்து நான் வந்து 300 கிராம்ஸ் ஃப்ளாருக்கு 600 கிராம்ஸ் எடுத்தேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்து ஒரு பாகு வந்தோடனே நீங்கள் இந்த பூந்தி உள்ள கொட்டிட்டு ஏலக்காய் பவுடர், கொஞ்சோண்டு சால்ட், அதுக்கப்புறம் நட்ஸு, அதுக்கப்புறம் கீ சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக திக்கன்னு வேணுன்னே நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்சோண்டு லவங்கம் சேர்த்துட்டு அப்புறம் கல்கண்டு சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஈஸியாக லட்டு பிடிக்க வந்துடும். அதே மாதிரி வந்து நல்ல ஒரு மேஷர் வச்சு மசிச்சுட்டு லட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு ஷேப் வரும். ஸோ நான் நல்லா கரண்டி வச்சு மசிச்சதால் எனக்கு இது மாதிரி ஒரு ஷேப் வந்துச்சு. ஸோ நான் 2016க்கு அப்புறம் இதான் செகண்ட் டைம் பண்ணுறேன்.